இந்த பல்லாரி அது ஒரு 2 கிலோ. வேற 2 கிலோ பீன்ஸ். சரி. டேய் தம்பி 10 நாளைக்கு முன்னாடி கறி வாங்கினேன் 450 ரூபா காசுங்க. தரேன் இருக்கும்போது கொண்டு வரேன் கடைக்கு. ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறேன். நான் பார்த்தோன்னே ஓடி ஒளிஞ்சிடுறேன். என்ன கதை? அப்படிலாம் பேசாதீங்க. அப்படிலாம் ஓடி ஒளிகிற ஆள் இல்லை. நான் தேடி வந்து கொடுக்குற ஆள். சும்மா ஏதாவது பேசியிருக்காதீங்க. நான் இருக்கும்போது தர்றேன், கிளம்புறேன். மலைக்கு போயிட்டு கறி வாங்க தானே வருவேன். வா கரண்ட காலம் போய் வாங்கிட்டு சும்மா கறி திண்டாதான் சத்து இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காய்கறிலையும் அப்படி சத்து இருக்குண்ணே. என்ன ஹிட்லரே கிச்சடி சாப்பிட்டு தான் வளர்ந்தாருன்னா பார்த்துக்கோவேன். நான் ரெகுலராக இனிமேல் காய்கறி வாங்கிக்கிறேன். வந்துட்டு போட்டு எம்பிட்டாச்சு நமக்கு. மொத்தம் 27,500 ரூபா. பாப்பா எனக்கு தெரியுதா? அந்த காய்கறி கடை வச்சிருக்கேன் அந்த தம்பி தானே? நீங்க போன மாதம் சபரிமலைக்கு மாலை விட்டுருக்கீங்கல்ல, காய்கறி வாங்கின பெண்டிங் ஒரு 500 ரூபா தர வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை, இருக்கும்போது தர்றேன். நீங்கள் போதும் இப்படி பேசிட்டு கடை பக்கம் வந்தா நாளைக்கு எப்படி காய்கறி தருவோம்? என்ன நீ ஒரு ஆள் தான் இங்கே காய்கறி கடை வச்சிருக்கேன்னு ஆடுறியா? இப்போ காய்கறியே வேணாம்யா, கிளம்பியா. நான் சிக்கன் மட்டன் சாப்பிட்டு வாழ்ந்துருக்கேன். என்ன சொன்னேன்?